கலை, எனக்கு வயிறு பசிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கி இப்பதான் தூங்கி எழுந்துச்சு வரியா? இப்பதான் தூங்கி எழுந்துச்சு வரியா? இவ்வளவு நேரம் தூங்கினா என்ன வருது? அப்புறம் இப்படிக்கிற காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வந்து பாரு என்னென்ன செஞ்சுக்கிறேன். வீடெல்லாம் ஒட்டரை அடிச்சுட்டு, இங்க பாரு செல்ஃப் எல்லாம் நீட்டா எல்லாம் அடுக்கி வச்சுட்டு, டீ ஸ்டாண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு. சாப்பாடு செஞ்சிட்டியா? அப்பாரியா இப்படி இருக்க? உன்ன குளிக்காம செய்யாம தூங்கி எழுந்து வந்த மாதிரி. இப்பதாங்க வேலையே முடிச்சேன். இனிமேல் தான் குளிக்கணும். ஓ, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டனா? சாரி கலை. பாரு சாப்பாடு செஞ்சுட்டேன். நான் வேலையை முடிச்சுட்டு வந்தேனா? சாப்பாடு, அப்புறம் நேத்து வச்ச பருப்பு சோறு, நேத்து நைட் செஞ்சோம்ல பருப்பு சோறு, அது கொஞ்சம் இருக்குது. அப்புறமா கத்திரிக்காய், நம்ம செடியில வந்து நேற்று அர்த்தங்கள கத்திரிக்காய், அதெல்லாம் போட்டு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன தட்டுல கடல கொஞ்சம் பல்லு விளக்குனே இல்லையா? போய் சாப்பிட்ற? பல்லெல்லாம் விளக்கிட்டேங்க. வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்ச. ஒரு ஆரம்புல தின்னுக்கிறேன். லெமன் ரைஸுக்கு கொஞ்சம் நெருக்கெல்லாம் வறுத்தேன். நெருக்கல் கொஞ்சம் மீந்துருச்சு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஆரஞ்சு பழம் கொடுத்தேன். சரி ஒரு ஆரஞ்சு பழம் வச்சேன். சரி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நான் தின்னலான்னு வச்சுனா வேலை செஞ்சுட்டே மறந்துட்டேன். சரி நான் கொஞ்ச நேரத்துல நீ தப்பா நினைச்சிட்டேன் பாத்தியா? நாள வேலையில தீயா இருப்பேன். இங்க பாரு, கத்திரிக்காய் வணக்கி வச்சுட்டேனா, கேரட் பொரியல் பாப்பாவுக்கு செஞ்சேன். எனக்கு காரம் சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால லெமன் ரைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர், நேற்று உரைய ஊற்றி வச்சேன் தயிர். பாரு எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாரு, கேக் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. உனக்கு வந்து காலையில் என்ன பண்ண, நேற்று நைட்டு வச்சு பருப்பு சாப்பாடு காலி பண்ணிடு. அதுவும் தயிர் ஊற்றி சாப்பிட்ரு. நான் வேஸ்ட்டாக போயிடும். விற்கிற விலைவாசிக்கெல்லாம் கீழே கொட்ட முடியாது.